தமிழ்நாட்டில் பாசிச சக்திகளுக்கு எதிராக மக்கள் ஒன்று திரள வேண்டுமென்று திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பிரச்சார பொதுக்கூட்டம் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான KRN ராஜேஷ்குமார் தலைமையில் ஆத்தனூர் மற்றும் மோகனூரில் நடைபெற்றது. ராசிபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் மதிவேந்தன், நாமக்கல் தொகுதி திமுக வேட்பாளர் ராணியை ஆதரித்து துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் அனைத்து மக்களுக்கான ஆட்சி தொடர வேண்டுமென்றால் திமுக கூட்டணிக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கூறினார். காவலன் கண் விழித்திருந்தால் கள்வனின் பயம் இருக்காது. கள்வனே காவலனாகிவிட்டால் தூக்கத்திற்கு வழியே இருக்காது. 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் பட்ட வேதனைகள் போதும். மீண்டும் அந்த துன்பத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டாம். தமிழ்நாட்டில் கால் பதிக்க துடிக்கின்ற மதவாத கட்சி, ஒற்றைத்தன்மையுடைய கட்சி, இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி, சிறுபான்மையரை ஒழிக்க துடிக்கிற ஒரு கட்சிக்கு இங்கே இடம் இருக்கக்கூடாது என்று சொன்னால் உங்கள் அனைவருடைய வாக்குகளும் 23ஆம் தேதி நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய நம்முடைய சின்னம். முன்னதாக பேசிய MP ராஜேஷ்குமார், கடந்த 5 ஆண்டுகளில் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை முதலமைச்சர் நிறைவேற்றியிருப்பதாக சுட்டிக்காட்டினார். மக்கள் விரோத அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றும் திமுக வேட்பாளர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் பாசிச சக்திகளுக்கு எதிராக மக்கள் ஒன்று திரள வேண்டும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பிரச்சார பொதுக்கூட்டம் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான KRN ராஜேஷ்குமார் தலைமையில் ஆத்தனூர் மற்றும் மோகனூரில் நடைபெற்றது. ராசிபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் மதிவேந்தன், நாமக்கல் தொகுதி திமுக வேட்பாளர் ராணியை ஆதரித்து துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் அனைத்து மக்களுக்கான ஆட்சி தொடர வேண்டுமென்றால் திமுக கூட்டணிக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கூறினார். காவலன் கண் விழித்திருந்தால் கள்வனின் பயம் இருக்காது. கள்வனே காவலனாகிவிட்டால் தூக்கத்திற்கு வழியே இருக்காது. 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் பட்ட வேதனைகள் போதும். மீண்டும் அந்த துன்பத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டாம். தமிழ்நாட்டில் கால் பதிக்க துடிக்கின்ற மதவாத கட்சி, ஒற்றைத்தன்மையுடைய கட்சி, இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி, சிறுபான்மையரை ஒழிக்க துடிக்கிற ஒரு கட்சிக்கு இங்கே இடம் இருக்கக்கூடாது என்று சொன்னால் உங்கள் அனைவருடைய வாக்குகளும் 23ஆம் தேதி நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய நம்முடைய சின்னம். முன்னதாக பேசிய MP ராஜேஷ்குமார், கடந்த 5 ஆண்டுகளில் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை முதலமைச்சர் நிறைவேற்றியிருப்பதாக சுட்டிக்காட்டினார். மக்கள் விரோத அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றும் திமுக வேட்பாளர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.